அது தமிழ்னு சொல்லி ஆட்சி பிடிச்சவங்க தான் டிஎம்கே கவர்மெண்ட். அப்போது தமிழ் பற்று மொழி பற்று கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலே தமிழ்நாடு சிஎம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு 30 to 40% வந்து தமிழ் தெரிஞ்ச பேங்க் மேனேஜர்ஸ், தமிழ் மொழி தெரிஞ்ச பேங்க் மேனேஜரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றேன். ஏன்னா இது அந்தளவுக்கு முக்கியமான விஷயம். பேங்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுற வியாபாரிகளாகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், விவசாயிகளாகட்டும் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அப்ரோச் பண்ணுற டைமில் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ஓப்பனாக சொன்னால் பத்திரிக்கை எறிகிற விஷயமாக தான் இருக்குது. ஈவன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ நாங்கள் மேல்மருவத்தூர் நிறைய இடத்துல போகிறோம். மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி உத்தரமேரூர் போகணுன்னா அவங்களுக்கு தெரியல. நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதுமாதிரி ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறச்ச கூட தமிழ்நாட்டோட கல்ச்சர்னு இருக்கும், ட்ரெடிஷன் இருக்குது. ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வேஷ்டி சட்டையில் தான் வருவாங்க, சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கெஸ்டரை பார்த்து இவங்களால எப்படி இந்த லோன்லாம் பண்ண முடியும், செய்ய முடியுன்ற ஒரு அபிமானங்கள்லாம் நிறைய நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் கூட நிறைய எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியன் மேனேஜர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்களே. அப்போது நம்ம தமிழ் மொழி, தமிழ் முக்கியம், தமிழ் எல்லாத்துலேயும் இது பண்ணணும் அப்படின்னு முன்னெடுக்கிற தமிழ்நாடு சிஎம் இந்த பேங்க் விஷயத்துலையும் கொஞ்சம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலிமா போய் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்காங்க. அப்படின்னும்போது அனைத்து பிராந்திய மொழிகளும் இவ்வளோவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணால் தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.